பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இதற்கு நாம் முந்தின வசனம் நாம் பார்த்தோம் என்றால், மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் அப்படின்னு நேற்று தியானித்தோம். அதை தொடர்ந்து உள்ள வசனங்கள் இன்று இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய தீர்மானம் அனாதி தீர்மானம். இஸ்ரவேலர்கள் அவருடைய சொந்த ஜனங்கள். ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனமாய் முன்குறித்திருக்கிறார். அப்படி ஈஸியாக விட்டுருவாரா? பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆண்டோட வார்த்தை, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இஸ்ரவேலர்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு கடின மனதுடையதாக இருக்கிற மாதிரி ஆண்டவரே அதை ஏற்படுத்துகிறார். கடின மனது எதற்கான அந்த கேப்பில் தான் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால், புறஜாதியராகிய நாம் புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் ஒரு பங்கு இஸ்ரவேலர்களுக்கு கடின மனதை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து, வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து, பாருங்க, அதில் ஆண்டவர் மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், அவபக்தி அவர்களுடைய அந்த அறியாமை, அவபக்தி, அந்த இதை யாக்கோபை விட்டு விலக்குவார். யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலர்களின் தேவன். பாருங்க, அந்த யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது, இஸ்ரவேலர்கள் என்னென்னலாம் பாவம் செய்தார்களோ எல்லா பாவங்களையும் நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலர்களும் அநேக பாவங்கள் செய்கிறாங்க அவங்களும். ஆனால் அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் வேறு பிரித்து அவரோட சொந்த ஜனமாக எடுத்திருக்கிறார். அவங்க பாவங்களெல்லாம் நீக்குவேன்னு சொல்கிறாரு. யாக்கோபை, அந்த அவபக்தியை யாக்கோபை விட்டு நான் எடுத்து போடுவேன், விலக்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். நேரம் இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி நிறைவேறும். வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள். பாருங்க, ஆண்டவர் சொன்னதுதான். அந்த இஸ்ரவேலர்கள் இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கையாக வச்சிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு செகண்ட் ஆகாது, அவங்க கண்கள் திறக்கப்படும். அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, உணர்வில்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் பயங்கரமாக இருக்குது. அவங்க வந்து மேசியா வருவார்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. அந்த மேசியாவே இவர் தான்னு தெரியல. ஆண்டவர் அவரை தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆண்டவரை தெரியல, ஜீவனுள்ள தேவனை தெரிஞ்சுக்கல, அங்கே கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார்.
ஏனென்றால் புறஜாதியாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும்படி இந்த காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஏற்ற நேரத்திலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுறார்கள். அவங்க யாக்கோபை, அந்த அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் முன்குறித்திருக்காரே, அந்த ஜனங்களை விட்டுடுவாரா? அதே போல் இந்த சிங்கிள் கேப்லேயும் அவங்களுக்கு ஒரு பங்கு ஜனங்களுக்கு இருதய கடினத்தன்மை கொடுத்து அந்த கேப்பில் புறஜாதி மக்களுடைய நிறைவு உண்டாகுன்னு சொல்லி புறஜாதி மக்களுக்காகவும் தான் நான் தேவனாக இருக்கிறேன், நான் மனுக்குலம் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறேன் என்று அவர்களும் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் இஸ்ரவேலர்கள் அவருடைய சொந்த ஜனத்திலே கொஞ்சம் பேருக்கு அந்த கடின மனதை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அவங்க அவங்களுடைய அறியாமை, அந்த அவபக்தி நீக்க செய்வார். ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அவங்க பாவங்களை எல்லாம் எடுத்து போட்டு எல்லாரும் இஸ்ரவேலர் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த சொந்த ஜனங்கள், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் புறஜாதி மார்க்கத்தில் பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அழைத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றிருக்கிறார். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி சொல்லி நாம் ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு இந்த புதிய நாளை ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக இங்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் 21ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி அப்பா. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை, நாங்கள் நடமாடுவது உடைய கிருபை, நாங்கள் உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, படுக்கும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது, எந்த தண்ணீர் குடித்தாலும் எது செய்தாலும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நாம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. இந்த புதிய நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்து ஒரு நாளை காண கிருபை செய்திருக்கிறீர். இந்த நாளில் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருவருக்கு விரோதமாக அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கு விரோதமாக அப்பா, அவர்கள் செய்கிற வேலை காரியங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, சொந்த பந்தங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிற எல்லா அந்தகாரத்து கிரைகள், ஈன வளமைகள், வானமல்ல பொல்லாத ஆவிகள், எல்லா சத்த கிரைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அப்பாடி பொசாத்தடை இதரத்தரதமா. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் இந்த நாள் முழுவதும் தெய்வீக சமாதானத்தை தந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் கண்களையும் தயவு கிடைக்க கிருபை செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறோம். எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அதிகாரிகள் கண்களை தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. உடைய பரலோகத்தின் ஞானத்தினால் தந்து நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வேத வசனத்தில் சொன்னபடி நீர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே அவர்களுடைய எல்லாரும் ரட்சிப்புகளை கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அப்பா, நன்றி தகப்பனே. அதோடு ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, பாவங்கள் எல்லாம் நீக்கி போட்டு அப்பா அவர்களோடு நீர் பண்ணின உடன்படிக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, நீர் தெரிந்து கொண்ட ஜனம், அதே போல் எங்களையும் புறஜாதி மார்க்கத்தின் எங்கள் முழுவரையும் எல்லாரும் நிறைவுக்குள்ளே உமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே இஸ்ரவேலர்களை ஒரு பங்கும் மக்களை ஆண்டவரே இருதய கடினத்தன்மையை கொடுத்து வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளோ அன்பு இரக்கம் பாராட்டியிருக்கிற ஆண்டவரே. எங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீ முன்குறித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றெடுத்திருக்கிறீர். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா, நன்றி தகப்பனே ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைங்கிற அத்தாரிட்டி, அந்த பவர் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் அனுதினமும் பயன்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் பிசாசுகளை துரத்த முடியும், சத்துருவை ஜெயம் கொள்ள முடியும் என்று எங்களுக்கு அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாண்டவரே. நன்றி தகப்பனே. நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உமக்குள்ளே நாங்கள் அனுதினமும் பலப்பட ஹல்லேலூயா. நீர் அப்படியே எங்களுக்கு கிருபை பாராட்டிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்ற வேத வசனத்தின்படி இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாய் நிறைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் அப்படியாக எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே அநேக நன்மைகளான எங்கள் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.